வரல. ஐ saw a lot of dip. Accepted. I don't want that to repeat again and again. நான் ஆர்சனல் பிடிக்க ஆரம்பிச்சதே எனக்கு பிகாஸ் ஆஃப் த வெங்கர் பால்னு சொல்லுவாங்க. ஆர்சனலுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது தான் வந்துட்டு சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் வெரி இரிட்டேட்டிங். ஏன்னா it's not even about Arsenal, right? It's about something bigger. I had my doubts. And நீ நம்ப மாட்டேன், அந்த செகண்ட் 8 இருக்கு தெரியுமா, 2020-2021 வந்துட்டு I majorly wanted him to be out. நெக்ஸ்ட் வெள்ள சாதம் டெக்லன் ரைஸ். வெள்ள சாதத்தை தூக்கி போடு, செல்லத்தாங்க போடு ஃபர்ஸ்ட்ல. இந்த எபிசோட் முழுக்க முழுக்க ஆர்சனல் பத்தி மட்டும்தான். அண்ட் ஆர்சனல் ஸ்பெஷல் எபிசோட். என்னடா நீங்க என்னடா பெருசா ஆர்சனல் பத்தி பேச போறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்களே ஆர்சனல் ஃபேன்ஸ் இல்ல, நீங்க என்ன பெரிய புளுத்தீங்களா அப்படின்னு உங்க மனசுல எல்லாம் மைண்ட் வாய்ஸ்ல ஓடும். அதுக்காகவே ஒரு ஃபாரின் சரக்கை நாங்க இறக்கியிருக்கோம். ஆஸ்திரேலியாவில் இருந்து நம்முடன் சேரும் மிஸ்டர் கிறிஸ் கெவின். வாங்கோ வாங்கோ வாங்கோ, உள்ளே வாங்கோ. இந்த என்ட்ரியை நீ மறக்கவே கூடாது. அதாவது வந்து செருப்பெடுத்து எண்ணெய் அடிக்கிற மாதிரி. நன்றி நன்றி. எத்தனை வாட்டி பார்த்தேன் தெரியுமா அத? ஏன்னா ரிசீப்ஸ் அதெல்லாம். இப்போ நிறைய பேர் பார்க்காதவங்களுக்கு வந்து பிளாஷ்பேக் என்னன்னா, ஒரு ஆர்சனல் தோத்த வீடியோ ஒண்ணு நாங்க பண்ணும்போது ரோலிங் சேர்ல அப்படியே என்ட்ரில வந்தேன். அதுக்கு வந்து பழி வாங்குறதுக்காக. இஸ் அ லைஃப் லாங் ஆர்சனல் ஃபேன். 2007-8 இருந்து ஆர்சனலை வந்து தீவிரமா வெறித்தனமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ ஒரு ஆர்சனல் ஃபேன் கிட்ட இருந்து ஒரு ஆர்சனல் ஸ்பெஷல் எபிசோட். ஸோ ஒரு சீசன் எண்ட் ப்ரிவியூ மாதிரி. Who better to start, with than champions of England. Champions of England. Daddy. ஒன்லி கால்பந்து ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல ஃபர்ஸ்ட் சீசன்ல ஆர்சனல் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு பேஜ் நடத்தி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றதுக்கு வந்து யோசிச்சு கூட பாக்கல. சோ ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுங்க கெவின், நேத்து நைட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மான்செஸ்டர் சிட்டி போகும்போது? எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா இங்க வந்துட்டு ஒரு அலாம் வச்சு எரிஞ்சு உட்காந்து ஒரு ஹோப்போட ஐ ஸ்டார்டட். ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் டுடே இஸ் கோயிங் டு பி தி டே. ஏன்னா இட் குட் பி டுடே கிராண்ட்மா அப்படியா? ஆமா, கிராண்ட்மா கிராண்ட்பா எல்லாரும். அது வந்துட்டு இட் வாஸ் மெயின்லி பிகாஸ் போர்ன்மவுத் வந்துட்டு விளாண்ட ஸ்டைல் ஆஃப் கேம் வந்துட்டு இட் வாஸ் வெரி கன்வின்சிங் தட் தே வர் ஆல் ஆர்சனல் ஃபேன்ஸ். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த குரூப்பியோட கோல் போனதுக்கு அப்புறம் இட் வாஸ் லைக் வெரி சாலிட் ஹேண்ட் டு த ட்ராஃபி. பட் குரூப்பிக்கு உள்ள அடிச்சோ இல்ல, உங்களுக்கு உள்ள அப்படியே ஆடிட்டு எதுவுமே ஒரு இமோஷன்லெஸ் பிக் மாதிரி ஐ வாஸ் சிட்டிங். ஏன்னா அந்த ஆர்சனல்னாலே வந்துட்டு ஒரு கோட் வந்துட்டு ஆனவனா இஷ்டத்துக்கு சொல்லுவானு, இட்ஸ் த ஹோப் தட் கில்ஸ் யூ அப்படின்னு. ஐ டென்ட் வாண்ட் டு பிலீவ். சிட்டினால இட் வாஸ் அஃப்கோர்ஸ் ஹாவ் டு ஷோ ரெஸ்பெக்ட் டு தட் கிளப். ஏன்னா தே ஆல்வேஸ் ஷோ அப். அந்த ஒரு 90 minutes போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இட் ஸ்டார்டட் ஸ்லோலி ஹிட்டிங் தட் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் அவே அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு 10 minutes 15 minutes 4 minutes அப்படின்லாம் வந்துட்டு as soon as ஹாலண்ட் அடிச்ச உடனே கொஞ்சம் இட் வாஸ் லைக் ஆஹா we have to postpone டா அப்படின்னு யோசிச்சேன். because it was too late, but still anything could happen. had to wait till the last whistle. அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு numb feeling, like it was not joy, it was not overwhelming happiness. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம it was just plain numbness. வந்துட்டு how do I start 2007 or 8 if I'm not wrong. அப்பதான் வந்துட்டு started following the club. அதுவும் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க ஆண்ட்ரினால வந்துட்டு they started liking Arsenal, இல்ல டெனிஸ் பர்க்ஹாம்னால they started liking Arsenal அப்படின்னு. பட் எனக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு ஐ திங்க் ராபின் வேன் பர்சி வந்துட்டு was a big thing அப்போ for Arsenal. இவன் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் பயங்கரமா அடிக்கிறானே. அண்ட் கோஇன்சிடென்ட்லி அதுவும் இட் வாஸ் நாட் லைக் பிளான். பிரீமியர் லீக் தான் வந்துட்டு யுனைடெட், லிவர்பூல், செல்சி அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு 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 ட்ரெண்ட் இருந்தது. ஐ ஸ்டார்டட் ஃபாலோவிங் த கிளப் when they were in a downfall. நாட் ஈவன் ஒரு நல்ல இடத்துல இருந்து கூட ஃபாலோ பண்ணல. ஸோ நான் பார்க்க ஆரம்பிச்சதே வந்துட்டு when they started going down. and எமிரேட்ஸ் era தான். ஐ வாஸ் நாட் ஈவன் வாட்சிங் ஹைபரி.
ஸோ பார்க்க ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு இட் வாஸ் ஜஸ்ட் த ஸ்டைல் ஆஃப் பிளே. இட் வாஸ் ஜஸ்ட் த வே தே யூஸ் டு பிளே. அப்படிதான் ஆரம்பிச்சது. அண்ட் அந்த நாள்ல இருந்து எவ்ரி எமோஷன் ஜஸ்ட் ஸ்டார்டட் ஸ்லோலி கம்மிங் இன். உடனே நீ ஃபோன் பண்ண. அண்ட் ஐ வாஸ் லைக் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது இதுக்கு? நான் வந்துட்டு டிவியை பார்க்குறேன், சாம்பியன்ஸ் எல்லாம் போடுறாங்க, சீன்னு தெரியுது. ஒரு மாதிரி வித்தியாசமா இட் வாஸ் வெரி நியூ. ஏன்னா சீக்கு கீழேயே பார்த்து தானே பழக்கம். ஆமா, தட்ஸ் த ட்ரூத். ஹேவ் டு அக்செப்ட் sometimes when we want our team to win, when we want our team to lift a trophy, especially during any debates, banters, discussion, எல்லாம் நல்லா பேசுவோம். பட் ஆனா இட் இஸ் ஆல்வேஸ் த பாஸ்ட், லைக் இட்ஸ் ஆல்வேஸ் ஹிஸ்டரி. எனக்கு சொல்றதுக்கு கூட எதுவுமே இருக்காது. ஹேட் டு ஸ்டே ஹம்பிள் till that moment. படுத்து நின்று ஐ வுட் ஹவ் லைக் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 1000 போஸ்டையாவது லைக் பண்ணியிருப்பேன். 1000 போஸ்ட், ஒரு 500 வீடியோ, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், எல்லாமே. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஃபெல்ட். நெக்ஸ்ட் திங் தட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் வந்து, when did you start believing that okay இந்த வருஷம் இஸ் அவர் இயர் அப்படின்ட்டு? நான் எதை கேட்குறேன் அப்படின்னா, டிசம்பர்லயே வந்து நிறைய பேர் வந்து டிசம்பர்ல ஆல் பண்டிட்ஸ் ஆர் டெல்லிங் ஆர்சனல். அண்ட் தென் ஒரு ஒரு மேமத்தான 9 பாயிண்ட் லீடை வந்து உலகத்துல யாரால விட முடியும்னா அது ஆர்சனல்ல மட்டும்தான் முடியும்னு சின்ன ஒரு 2 மாசம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பண்டிட்ஸுமே வந்து கொஞ்சம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அகேன் அப்படின்ற ஒரு பேனிக் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து நான் வந்து ஆர்சனல் ஃபேன்ஸ் கிட்டே பார்க்க ஆரம்பிச்சேன். when did you feel okay நம்மளுக்கு இந்த வருஷம் சான்ஸ் இருக்கு? ஐ நெவர் ஃபெல்ட் இட் till that last whistle. Realistically speaking, there were few instances during this period of following Arsenal top of the league எல்லாம் இருந்திருக்கும். ஐ திங்க் 2012ல ஒரு தடவை அண்ட் 15-16 லெஸ்டரோட இருக்கும் போதும் ஒரு தடவை. இன்ஃபேக்ட் லெஸ்டர் வந்துட்டு when they நீங்க went on செகண்ட். to அதுல லெஸ்டர் தோத்த 2 டீம் எங்க கிட்ட மட்டும்தான். லைக் we both won away and home. ஸோ அப்ப கூட வந்துட்டு when we were very close, I did not believe. இது வந்துட்டு அந்த ஒரு அந்த காணல் நீர்னு சொல்லுவாங்க தெரியுமா? இட்ஸ் ஜஸ்ட் அன் illusion. ஸோ ஐ ஆல்வேஸ் நியூ தட் ஆர்சனல் வந்துட்டு அந்த மாதிரி போறது வந்துட்டு I always felt it was like a progress when it comes to football. ஸோ இது வந்துட்டு இவனுங்க பண்ண போறானுங்க அப்படின்றது ஒரு 2-3 இன்ஸ்டன்சஸ்ல வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். 22-23 சீசன்ல வந்துட்டு when ஏசூஸும் ஜின்செங்கோலாம் வந்துட்டு வாங்குவாங்க. வாங்கும்போது அந்த சீசனே when we were first, ஐ டிட் நாட் பிலீவ். நீ கூட என்கிட்ட வந்து சொன்ன, ஏய் என்னடா கப்பு இதுவா? பட் ஐ டிட் நாட் பிலீவ். நான் சொன்னேன் இல்லடா, ஐ வாண்ட் டு see till the end. ஐ வாண்ட் டு see till the end. ஏன்னா அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஐ நெவர் saw. அந்த ஒரு வின்னிங் ஸ்டாண்டர்ட் ஐ நெவர் saw. அண்ட் ஸ்குவாட் டெப்த் கிடையாது. சாலிபாவோட ஃபர்ஸ்ட் சீசன் அது வாங்கிக்கிச்சு அவனுக்கு நடுவில். செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஈவன் ராப் ஹோல்டிங் வச்சு சிட்டி கிட்ட வாங்கணும். உருட்டுவான் ஹாலண்ட், ராப் ஹோல்டிங் வந்துட்டு உருட்டுவான். So, when you have seen your team get hit so much, but the one season that I actually believed, honestly பேசணும்னா, is the season where it's the next season, 23-24. அந்த சீசன் வந்துட்டு ஜான்வரி ஆன உடனே பேய் மாதிரி ஆடுவானுங்க. இஷ்டத்துக்கு எல்லாவனையும் போட்டு அடிப்பானுங்க. 5-0, 4-0 அப்படி இப்படின்னு ஆடுவாங்க. ஒரே மேட்ச் தோத்துருவானுங்க ஆஸ்டன் வில்லாவோட. And that was the season where I actually built so much hope and it dropped. That was the only season. And in the season kuda vandha I did not believe. I'll be very honest. I did not believe. I knew that அந்த கேப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணாங்க இந்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்குவாட் டெப்த் வந்துட்டு ஒரு பெரிய கேப். அது வந்து ஃபில் பண்ணாங்கன்னா ஐ ரியலைஸ்ட். பட் அந்த அப்ரோச் டுவர்ட்ஸ் எவ்ரி கேம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது இந்த சீசன். The way that they were playing with the big six and City oda, Liverpool oda, I saw. So I was not very convinced, but I still kept my hopes. Okay, by the table and by the points, by ellame, okay, great. So the minute I believed was that whistle. So இது நீ அந்த பிளே ஸ்டைல் பத்தி சொல்லிட்டு இருந்த. நீ வந்து let's say now that you won தி கப், கரெக்டா, சாம்பியன்ஸ் ஒரு இந்த ஐ திங்க்
ஒரு 5 கேம்ஸ் இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ் மட்டுமே 1-0 ஃபுல்லாமு, பர்ன்லி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சில 3 மேட்சஸ் எல்லாமே 1-0 அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு டிஃபென்சிவான ஒரு கேம். அட்டாக்ல இருந்து யூ டு நாட் கெட் எனிதிங். டிட் யூ என்ஜாய் வாட்சிங் திஸ் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால்? ஆர் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, வில் யூ பி ஓகே இஃப் ஆர்சனல் பிளே த சேம் டைப் ஆஃப் ஃபுட்பால் நெக்ஸ்ட் சீசன்? இது நான் வந்துட்டு ஆக்சுவலா நீ போட்டிருந்த நிறைய வீடியோ கூட பார்த்துருக்கிறேன். அண்ட் ஐ பின் சீயிங் திஸ் பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் ஆர்சனல் ஃப்ரம் அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ எனக்கு என்னன்னா, ஃபுட்பால் இஸ் பிளேட் பை 2 டீம்ஸ்ல. ஒரு அதே டீம் எங்க கிட்ட விளையாடும்போது எப்படி விளையாடுறானுங்க, அதே டீம் இன்னொருத்தங்கிட்ட போகும்போது எப்படி விளையாடுறானுங்க. ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. ஸோ இந்த ஸ்டைல் ஆஃப் பிளேன்னு சொல்றாங்கல்ல, சிட்டியே when they were playing with us in the first half of the season, they had one chance on the counter attack. Beautiful counter attack, finish பண்ணுவானுங்க, goal. That was the lowest position that a Pep Guardiola ஓட டீம் வந்துட்டு has ever had. ஏன்னா அப்படியே உக்காண்டானுங்க, they just parked it. இது சிட்டி கிட்ட மட்டும் நான் பார்க்கல. பர்ன்லி ஒரு 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 கிளாசிக் எக்ஸாம்பிள். They did not even want to attack. They did not even open. They did not even like they wanted to play மாதிரி. இப்போ I don't think so Arsenal is starting a match with the intention of playing like this. So their mindset is not I'm going to play like this. Low blocks. Burnley கூட அந்த 1-0மே it was not supposed to be just 1-0. ஏன்னா ட்ரொசார்ட் ஒரு சான்ஸ் அடிப்பான் போஸ்ட், சாக்கா ஒரு சான்ஸ் அடிப்பான், பின்னாடில இருந்துட்டு ஒரு ஃபவுல் ஆயிடும். ஒரு டீம் வந்துட்டு இப்படி 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 நிக்கும் போது what do you expect as an opponent? How do you expect the same thing can be told to every team that has won in the last 5 years. The City, for example, City when they dominated for 4 years, every team sat back, but they still went on scoring for fun 3 goals, 4 goals, 5 goals அப்படின்னு சொல்லிட்டு. Not just you, people worshipped or they adored PSG versus Bayern. அந்த மேட்ச் வந்துட்டு பார்த்தனா ரொம்ப ஓப்பனா இருந்தது. they didn't want to stay back. எனக்கும் அதுதான் பார்க்கணும்டா. லைக் தட்ஸ் சம்திங் that I enjoy. ரொம்ப ஓப்பனா விளையாடுறது. நீ இந்த சீசனையே எடுத்துக்கோ. எவ்வளவு மேட்ச் வந்துட்டு 3-0 4-0 அடிச்சிருக்காங்க நீ என்ன கேட்டனா, இந்த ஃபுல்லா மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து விளையாடின ஆர்சனல் வந்துட்டு that's how they've always showed in some matches they have been shit. போர்ன்மவுத் மேட்ச்லலாம் வந்துட்டு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு, என்னடா விளையாடுறானுங்க. பட் ஆக்சுவலி இன்டென்ட் வைஸ், ஐடியாலஜி வைஸ், ஐ டோன்ட் பிலீவ் that's how they want to play. நீ என்ன நினைக்கிற? what is your response to this? So see, அதுதான क्वेश्चन. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஆர்சனல் did not turn up in the second half. see, எனக்கு புரியுது when teams செகண்ட் ஹாஃப் பத்தி மட்டும் கேட்டியா இல்ல as a whole கேட்டியா? நீ நான் செகண்ட் ஹாஃப் பத்தி நான் வந்துட்டு as a whole சொன்னேன். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இட் வாஸ் ஸ்லோயிங் டவுன். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சேஃப் கேம் விளையாடுனாங்க. நிறைய மேட்சஸ் உனக்கு அந்த மாதிரி சேஃப் கேம் ஆடுறது உனக்கு வந்து கிடையாது. of course not, definitely not. ஏன்னா who wants to be in pressure for so many months? as a fan வந்துட்டு நீ வந்துட்டு 3 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து மேட்ச் பாக்குற, 2 மணி உட்காந்து பாக்குற for me. பட் நிறைய பேர் வித்தியாசமான டைம் லைன்ஸ்ல வந்து பாக்குறாங்க. நிறைய இந்த ஜோக்ஸ் மீம்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த பிபி டேப்லெட் சுகர் இது அதெல்லாம் வந்து பக்கத்துலயே வச்சுக்கணும் ஆர்சனல் விளையாடும்போது. பட் தட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஹவ் ஐ வாண்ட் ஆர்சனல் டு பிளே எவர். I would put it on Arteta. ஏன்னா as a coach, as a manager, you have to trust certain players. Zubimendi was a very crucial part in the first half. Okay, Zubimendi, Declan Rice, ரொம்ப crucial part. ஏன்னா மிச்சம் the third midfielder, he kept changing. And Zubimendi by the month of March itself 40 reach பண்ணிட்டான். So and comparatively La Liga, Premier League, intensity of every game, the approach towards every game, it differs so much. ஏன்னா Zubimendi வந்துட்டு he was tired every match, he was hit by fatigue. அப்படி இருந்தான் அவன் விளையாடுறதே தெரியும். என்ன வந்துட்டு போய் விடுங்கடா நான் போய் தூங்கணும்டான்ற மாதிரி. that's how his approach was. ஏன் இது கோவமா இருக்குன்னா, நீ ஒரு பிளேயர் பேக்கப் நோட் கார்டுன்னு ஒருத்தனை வச்சுக்கிற, ஓகேவா? he is a proven Premier League player. பட் நீ வாங்கி வச்சிருக்கிறது எதுக்குன்னா ரொட்டேஷனுக்காக. நீ அவனை மொத்தமா பிரீமியர் லீக்ல வெறும் 50 ஆட் மினிட்ஸ் தான் விளையாடவே விட்டுருக்குற. சரி, அது கூட பரவாயில்ல. யூ டிடன்ட் வாண்ட் டு ரிஸ்க் ஆர் சம்திங்.
லூயிஸ் கெலி என்ன தப்பு பண்ணா? இஸ் ம். இஸ் பை நேச்சர் a midfielder. சரியா? யூ யூஸ்ட் ஹிம் ஒன்லி இன் த ஃபுல்ஹாம் கேம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ்னால யூ சா a very different ஆர்சனல். ஃபுல்லாமோட விளையாடும்போது ஸ்கெல்லி வந்துட்டு அந்த ரூபி மெண்டி இப்படி போடுற Phenomenal. பாஸ ம். இப்படி போட்டு இருந்தோம். அதான் ஒரே ஒரு வித்தியாசம். அந்த லைன்ஸ் பிரேக் பண்ற பாஸ். ஏன்னா யூ ஹேவ் பிளேயர்ஸ் ஹூ கேன் கிவ் யூ தட் தட் ம். தட் ஃபைனல் பாஸ் டு ஃபினிஷ். ஸோ ஒரு பிளேயரா வந்துட்டு ரொட்டேட் பண்றதுல வந்துட்டு ஐ திங்க் he has to learn. அண்ட் இந்த இந்த ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ்ல ஒரு ஆக்சுவல் ரீசன்ஸ்னால ஐ saw a lot of dip accepted. ம். பட் ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ரிப்பீட் அகைன் அண்ட் அகைன். ம். கோர்ஸ் ஏன்னா நான் ஆர்சனல் பிடிக்க ஆரம்பிச்சதே எனக்கு பிகாஸ் ஆஃப் ஹவு தி ஸ்டார்டட். அவன் எப்படி விளையாடுவானுங்க, இந்த வெங்கர் பால்னு சொல்லுவாங்க. ம். எப்படி எப்படி எனக்கு அந்த மாதிரி விளையாடுறதும் பிடிக்குமே ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால் தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் லைக்ஸ். The most கான்ட்ரோவர்ஷியலான ஒரு டாபிக், த கிரேட் டிவைட் பிட்வீன் ஆர்சனல் ஃபேன்ஸ் வெர்சஸ் த ரெஸ்ட் ஆஃப் த லீக், VAR. இன்ஃபேக்ட் எங்களுடைய ஒரு பழைய வீடியோல கூட நிறைய ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து they got offended because what we tried to convey was one thing and we did not do it correctly and it got misunderstood. நம்ம அதை பத்தி கூட நிறைய பேசணும் ஒரு வாட்டி. What is your take on VAR and do you think you've been lucky with VAR this season? பழைய சீசன் விட்டுரு. ஷாக்கிங்லி எஸ். பட் டு ஆன்சர் டு யுவர் கொஸ்டின் இன் என்டைரிட்டி, அந்த டிஸ்கஷன் when it exploded into controversy, out of all the wrong decisions, when they finally decide to do the right thing, அதுதான் வந்துட்டு I felt it created a lot of discussions and கோவம். அப்படியே வந்துட்டு ஒரு மேட்ச் முன்னாடி, அப்படியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி, we can keep going like that. சிட்டியோட எவர்டன் விளையாடும் போது நம்ம பெர்னார்டோ சில்வா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே சுத்தி சுத்தி வந்து உழுவாரு. சரியா? இட் வாஸ் நாட் சீன், இட் வாஸ் நாட் டிஸ்கஸ்ட், இட் ஜஸ்ட் வென்ட் அண்டர் த கார்பெட். நீ வந்துட்டு ஆக்சுவலா பார்த்தனா அந்த குஷானோவ், அவன் வந்துட்டு என்னை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்கப்பா, நான் பாட்டுன்னு அந்த கடைசி மேனை போட்டு இடிச்சு தூக்கி போயினே இருப்பேன் அப்படின்னா வந்துட்டு he approaches every game. FA கப் ஃபைனல்ல கூட he did a very similar tackle. இப்போ அந்த ஃபேவரிட்டிசம் டுவர்ட்ஸ் ஆர்சனல் நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன். எஸ், வி டிட் கெட் லக்கி இன் சர்டன் கால்ஸ், பட் ஆஸ் அ சிஸ்டம் they have to be looking into every detail, every match with the correct approach. wrong calls இந்த மாதிரி வந்துட்டு something that's going against and for ரெண்டுமே. பட் ஆனா as a team that has received more which is against, so எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணும், ஒரு மனுஷனா எனக்கு என்ன தோணும், டேய் நிறைய எங்களுக்கு அகேன்ஸ்டா போயிருக்குடா, 2-3 போனா என்ன, ஐ வுட் அக்செப்ட். ஓகேவா? ஹாவர்ட் சோடா அந்த டாக்கிள் இஸ் ரெட் கார்டு, தேர் இஸ் நோ டிஸ்கஷன், எதுவுமே கிடையாது. இது நானே அக்செப்ட் பண்ணுவேன். வி காட் லக்கி. பட் என்னோட ப்ராப்ளம் வந்துட்டு இட் இஸ் நாட், எனக்கு வந்துட்டு நீங்க ஆர்சனலுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆர்சனலுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது தான் வந்துட்டு சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் வெரி இரிட்டேட்டிங். ஏன்னா it's not even about Arsenal, right? It's about something bigger. It's about a system which is dictating every decision, and they are coolly saying that நாங்க தான்டா சூஸ் பண்ணுவோம் யார் வின் பண்ண யார் வின் பண்ணக்கூடாது. ஏன்னா the previous season was opposite of இஷ்டத்துக்கு ரெட் கார்டு. ஒண்ணுமே இல்லடா. ஒரு 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 கிளாசிக் எக்ஸாம்பிள், போன்மோத்தோடலாம் வந்துட்டு தலைவர் வந்துட்டு இங்க வந்துட்டு துப்பாக்கி விஜய் மாதிரி இங்க வந்துட்டு போனை கால் பண்ணிட்டு சலிபாக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடு, எங்களுக்குலாம் வந்து நம்பவே முடியல. ஸோ லாட் ஆஃப் கேம்ஸ் were decided, லைன் போட மறந்துட்டேன், வரைய மறந்துட்டேன். ஸோ சம் ஆஃப் த டிசிஷன்ஸ் தட் we have gone against or gotten against, நீலாம் வந்து காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியும். ஸோ the quality has to improve as a whole. வை அதனால தான் வந்துட்டு எங்க வெங்கர் தாத்தாவே வந்துட்டு சொல்லுவார், none of the English referees will ever go to the World Cup அப்படின்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடி. Because that's how the quality has always been. சூப்பர். ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய டாபிக் அபவுட் ஆர்சனல், அபவுட் தி சீசன் பேசணும். இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து நான் உன்கிட்ட சில இமேஜஸ் காட்டுவேன். உன் மனசுல வந்து உனக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து ஷார்ட்டா நம்ம ஒரு 5 இமேஜஸ் போல பார்ப்போம். இட்ஸ் பியூர்லி ஆர்சனல் பேஸ்ட். ஷார்ட்டா அதோடைய உனக்கு என்ன மனசுல தோணுது அப்படின்றத வந்து எங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன்.
ம். ஃபர்ஸ்ட் வந்து இவரு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ தாட் ஹி வாஸ் நேம்ட் ஆஃப்டர் த கிளப் ஆர்செயின் ஆர்சனல். நல்லா இருக்கே அப்படின்னு. நான் வந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் மோர் ஆர் லெஸ் லைக் ஹி வாஸ் இன் அ வெரி டிஃபிகல்ட் ஃபேஸ் இண்டிவிஜுவல் ஆர் ஆஸ் அ மேனேஜர். ஐ ரியலி ஃபெல்ட் he redefined football for us and also for the Premier League. ஏன்னா we still hold that invincible title. அண்ட் அது வந்துட்டு சொல்லிட்டு செய்யறது வந்துட்டு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் விஷன் அச்சீவ்மெண்ட். ஈவன் அலெக்ஸ் ஃபர்குசன் வந்துட்டு கூட சொல்லியிருப்பான், ஐ மீன் சொல்லியிருப்பாரு, கோயிங் அன்பீட்டன் ஸ்டில் ஹோல்ட்ஸ் அ பெட்டர் ரிகார்ட் தென் த 13 டைட்டில்ஸ் அப்படின்னு. வெரி ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஐ ஹோல்ட் ஃபார் ஹிம். நெக்ஸ்ட் அதாவது எனக்கு முஸ்தபி, Holding. மர்டசாக்கர், ஹோல்டிங், சாக்ரட்டிஸ், இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வந்துட்டு அடிக்கடி ஐ கெட் ரிமைண்டட். இவனுங்களை பார்க்கும்போது கிள்ளிப்பேன், ஏய் எங்க இருந்துடா வந்தீங்க அப்படின்னு. சம் பீப்புள் ரியலி ரேட் சலீபா, ஓகேவா, பட் டீப் டவுன் ஃபார் மீ இட்ஸ் கேப்ரியல். இட் மேபி பிகாஸ் ஆஃப் த ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்கலாம், பட் ஃபார் மீ கேப்ரியல் இங்கன்னா சலீபா வந்துட்டு இங்க he still has to go there, but for me Gabriel is one complete defender and monster. And Declan Rice வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம், டாப் கிளாஸ் மிட்ஃபீல்டர் and great leader. That's the thought. Yeah. Okay. And of course the Rolls Royce. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்துட்டு பேண்டர் பண்ணிருக்காங்க, வெல்பேக்லாம் வந்துட்டு உருட்டுவாங்களா. இப்போ இந்த இமேஜை பார்த்த உடனே சம்திங் குட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் திஸ். ஆர்டெட்டா வாஸ் சைன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா ஈவன் Per Mertesacker was also signed. Per Mertesacker and Arteta, they have played a huge role in this Arsenal transitioning to where they are right ஆன் now. அண்ட் ஆஃப் ஃபீல்ட் ரெண்டுத்துலயுமே. இதை பார்க்கும் போதே எனக்கு வந்துட்டு என்னதான் வலிச்சாலும் லுக்கிங் பேக் நவ் சம்திங் குட் ஹேப்பன்ட். இது வந்துட்டு ஐ திங்க் நான் வந்துட்டு மேட்ச் அப்போ வந்துட்டு ஐ டென்ட் நோட்டிஸ். ட்விட்டர், இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது திஸ் வாஸ் ஹியூஜ் ட்ரெண்டிங் போட்டோகிராஃப். அப்போ கடுப்பு தான், கோவம் தான். Look where you are right now. அதான் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். சொல்லிட்டு இருந்தேன்ல உங்ககிட்ட, there are some receipts that we have saved. Game of Thronesல ஆர்யா ஸ்டார்க் வந்துட்டு எழுதி வச்சிருப்பா தெரியுமா ஒரு பேரு, அதுல முக்கிய பேரு இவனுங்க இருக்கானுங்க. For me it's important to do the talking in the field rather than இன்னொரு போஸ்ட போட்டு ஸ்லாட்டோட மண்டையில வழுக்கிற மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபைனலி அந்த 8 ஃபர்ஸ்ட் 8 2019-20 ஆரம்பிக்கும் போது ஐ ரிமெம்பர் த டாக்ஸ் அபவுட் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் என்னதுன்னு வந்துட்டு அப்போ வந்துட்டு இட் வாஸ் வெரி ஃபன்னி. என்னடா பெரிய ப்ராஜெக்ட், இருக்கிற நிலைமை வந்துட்டு ப்ராஜெக்ட்லாம் பண்ற நிலைமையிலயா இருக்கிறோம் அப்படின்னு. அண்ட் ஃபார் சம்படி ஹூஸ் கம்மிங் இன் நியூ அண்ட் இஸ் நாட் ஈவன் கோச், he was an assistant to Pep, but இருந்தாலும் வந்துட்டு to come and meet us in a very அந்த மாதிரியான ஒரு pathetic conditionல வந்துட்டு I had my doubts. நீ நம்ப மாட்டேன், அந்த செகண்ட் 8 இருக்கு தெரியுமா 2020-2021ல வந்துட்டு I majorly wanted him to be out. எனக்கு இருந்த மெச்சூரிட்டி வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவுதான். I always felt football was a 90-minute game, but it's more than 90 minutes. It's a bigger, it's a marathon. ரொம்ப வந்துட்டு நிறைய பிளானிங் இருக்குது, நிறைய பேக்ரவுண்ட் விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்க்கும் போது ஐ ரியலி அண்டர்ஸ்டுட் a lot of things about football behind the scenes. The one thing that I saw was progression. நம்ம என்னதான் வந்துட்டு அந்த 2-2-2 பார்த்தாலுமே ஐ ஸ்டில் saw it as progression. ஏன்னா ஐ ரிமெம்பர் the 8s more than the 2s. Good to see that one. So I'm just happy and he has changed our lives. Arteta, Mikel Arteta ஆமா, from the grounds to champions. மிக்கேல் நோஸ். ஸோ இப்போ பார்த்தோன்னா வந்து இதுதான் உங்களுடைய கரண்ட் ஆர்சனல் டீம். அண்ட் இதுல வந்து வி ஹேவ் அரௌண்ட் 5 கேட்டகரிஸ்: எக்ஸ்ட்ராடினரி, வேர்ல்டு கிளாஸ், குட், ஆவரேஜ் அண்ட் நோ வேல்யூ ஆட். ஸோ இதுல வந்து நம்ம வந்து உங்களுடைய இந்த சீசன் விளையாண்ட பிளேயர்ஸை வந்து நீ ரேட் பண்ண போற. இல்ல ஓகே, இந்த சீசன் என்ன வச்சுக்க வேணாம், லெட்ஸ் கீப் ஆர்சனல் தேர் ஆர்சனல் டென்யூர் பேஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் ட்ரொசார்ட், வேர் வுட் யூ பிளேஸ் தெம்?
பிரசாத் வந்துட்டு இஸ் பின் வெரி இம்பார்ட்டன்ட் சைனிங் தேங்க்ஸ் டு யூ கைஸ். எனக்கு வந்துட்டு ஐ ரியலி லைக் ஹவ் ஹி பிளேஸ். ஐ வுட் புட் ஹிம் இன் தி குட் செக்ஷன். ஓகே, நான் கூட பயந்துட்டேன் இந்த வேர்ல்டு கிளாஸ் இலக்குனா எக்ஸ்ட்ராடினரி சொல்லிடுவேன்ட்டுன்னு. ஓகே, ஹாவர்ட்ஸ் 60 million டவுன் த ட்ரெயின் எங்க? எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு அவனை பிடிக்கவே முடியாதுடா. எனக்கு வந்துட்டு ஐ வுட் புட் ஹிம் இன் குட். ஏன்னா ஐ ஹேவ் மை ரீசன்ஸ். அவன் வந்துட்டு ஐ ஸ்டில் ஃபீல் ஹீஸ் மோர் கேப்பபிள் பிளேயர். லைக் நிறைய ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கான். பட் த ரீசன் வை ஐ வாண்ட் டேக் ஹிம் பாஸ்ட் குட் ஏன் சொல்றேன்னா, சம் குரூஷியல் மேட்சஸ் வேர் வி ரியலி நீடட். அவனுக்கு கிடைக்கிற சான்ஸ் வந்து லட்டு மாதிரி கிடைக்கும். ஐ ஸ்டில் ஹேவ் தட் இன்ஸ்டன்ட். என்னடா இவன் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து உங்க ஸ்டார் பாய் புகாயோ சாகா. வேர்ல்ட் கிளாஸ் ஃபார் சம்படி ஹூ இஸ் யங். சரியா, 24 வயசு ஆகுது அவனுக்கு. 24 வயசுல வந்துட்டு டு டேக் இன் சோ மச் ஆஃப் வெயிட் ஷோல்டர்ல பெர்ஃபார்ம். ஹி ஹாஸ் த என்னது இப்போ 50 அசிஸ்ட் அண்ட் 50 கோல்ஸ் வந்துட்டு இது பண்ணிருக்கான், அச்சீவ் பண்ணிருக்கான். And I think he's the second youngest player to achieve that after Rooney. That shows that he is capable of something greater. But ஆனா he's been taken நிறைய வந்துட்டு இன்ஜுரிஸ் வந்துட்டு பயங்கர மோசமா has taken a toll on him. So hoping that he would become extraordinary next season. Okay. Eberechi Esse வந்துட்டு again I still feel he's good தான் அவன். I still want to see more of him. நிறைய இடத்துல வந்துட்டு அவன் கொஞ்சம் லேட் பேக்கா விளையாடுன மாதிரி நான் பார்த்தேன். கோடகார்டு வந்துட்டு ஐ திங்க் இஸ் வேர்ல்ட் கிளாஸ். பட் அகைன் இந்த சீசன் வந்துட்டு இஸ் வெரி அன்லக்கி வித் இன்ஜுரிஸ். ஆமா, பட் ஐ ஸ்டில் ஃபீல் இஸ் ஐ ஹவ் சீன் a different version of him. நெக்ஸ்ட் வெள்ள சாதம் டெக்லன் ரைஸ். வெள்ள சாதத்தை தூக்கி போடு, செல்லத்தாங்க போடு ஃபர்ஸ்ட்ல. நாங்களாம் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கே தலைவன் என்ஜின். The season says it all. Like the way that he has taken us forward, especially after the City game when he says it's not done. Mentality. And I feel one of the reasons why I keep him in the extraordinary section is because of the mentality. And I really admire players like that who fight. அது டெலீட்னு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குதா? அதாவது நீங்க வந்துட்டு எங்களை ஸ்கேம் பண்றீங்க பாத்தீங்களா? சரி, எங்க எக்ஸ்ட்ராடினரியா தயவு செஞ்சு டெலீட்னு ஆப்ஷன் ஆட் பண்ணாங்க. அது நான் எதுவுமே சொல்லல. நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். ஓகே, எனக்கும் ஸ்ட்ராங்கா சியர். மார்டினெல்லி வந்துட்டு ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிம் 22-23 சீசன் வந்துட்டு பயங்கர பேய் மாதிரி ஆடுவான். ஸோ ஐ ஸ்டில் இஸ் குட். ஒரு மாதிரி he can do better, especially with the pace and everything that he has. Not that tell you that he is a good player based on the Brentford season. ஏன்னா இந்த சீசன் வந்துட்டு அவன் டு ஈவன் ரேட் him என்னால வந்துட்டு ஒரு இது கூட சொல்ல முடியல. ஏன்னா பட் ஆனா சில மேட்சஸ் that he played he was actually good. But I can put him in average தான். Zubi boy. ஜூபிஸ் ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெரிய பயஸா கூட வச்சுக்கலாம். நீங்க இஸ் ஆக்சுவலி a world class player. He just needs proper rotation. அடுத்து வந்து உங்களுடைய talent, young talent வந்துட்டு whatever that he showed us has been very good. So அதனால குட் செக்ஷன்ல போடலாம். எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட் ஃபார் ஃபியூச்சர். 15 வயசுக்கு வந்துட்டு டு பாஸ் அரவுண்ட் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா விளையாடுறது வந்துட்டு இட் டேக்ஸ் a lot of courage. நேசப்பாவை வந்துட்டு க்ரூசிஃபை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. 2 ஏசிஎல்லாம் வந்துட்டு தாங்க முடியாது. ஐ வுட் ஜஸ்ட் புட் ஹிம் இன் ஆவரேஜ். ஹி ஹஸ் நாட் ரியலி ஷோட் அப் ஃபார் அஸ். ஒரு மாதிரி டீசர்ஸ் தான் கொடுத்துருக்கான். அந்த சிட்டியோட விளையாட மாதிரி எல்லாம் வந்துட்டு we never saw him. லூயிஸ் ஸ்கெலி பாய் இதுவும் ஒரு பெரிய பயஸ்ரா. ஐ திங்க் இஸ் a very extraordinary player. 18 years old. இந்த சீசன் மட்டும் நான் கூட கன்சிடர் பண்ணல. போன சீசன்ல வந்துட்டு when he played against
சிட்டியா இருக்கட்டும், மேட்ரிட்டா இருக்கட்டும், தி என்டையர் சீசனா இருக்கட்டும். ஹி இஸ் ஆக்சுவலி a very world class talent. மிக்கேல் மெரினோ. குட். அன்யூஷுவல் சைனிங் ஃபார் அஸ். இவன் வந்துட்டு கிட்டத்தட்ட கோல் கீப்பர் பொசிஷன் தவிர எல்லா பொசிஷனும் விளையாடுவான்னு நினைக்கிறேன். அண்ட் ஹி இஸ் ஷோட் அப் இன் பிக் கேம்ஸ். எங்களுக்கு ஆமா. அந்த நியூ காசில் ஒரு ஹெட்டர் ஒன்று வைப்பான். லிவர்பூல் அவே அண்ட் ஹோம். இஸ் a very exciting signing. So I would rate him good. நெக்ஸ்ட் வந்து கியோக்கரஸ். I personally feel is average player தான். என்ன சொல்ற 20 கோல் அடிச்சிருக்காண்டா உங்களுக்கு. 21 இருக்கட்டும். ஸ்ட்ரைக்கர்ன்றது வந்துட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷனே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டூ மச். ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்ரிகார்ட் தட். பட் ஃபார் அஸ் அவன் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தாண்டிட்டு இருக்கான். பட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்துட்டு பிளேட் அ வெரி வைட்டல் ரோல். பட் எனக்கு வந்துட்டு ஐ எக்ஸ்பெக்ட் சம்திங் பிகர் ஃப்ரம் ஹிம். ஓகே. அதனால இப்போதைக்கு இதுக்கான அசிங்கமா கூட யாரெல்லாம் திட்டலாம். பட் எனக்கு வந்துட்டு ஐ எக்ஸ்பெக்ட் டூ மச் ஃப்ரம் அ ஸ்ட்ரைக்கர். கேலிஃபியோரி இஸ் ஆக்சுவலி a very good player. ஸோ குட்ல வந்துட்டு போடுவாங்க. நெக்ஸ்ட் ஆனா வந்து வந்துட்டு உங்க அவன் வந்துட்டு கொஞ்சம் இன்ஜுரினால வந்துட்டு சாவடிக்கிறான் எங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பென் ஒயிட் வந்துட்டு ஐ வுட் புட் ஹிம் இன் குட். Next one வந்து நல்ல ஆக்சுவலா வந்துட்டு இன்னொன்னு எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குது. நான் யாக்கரேஸையும் வந்து குட்ல போட்டுக்கிறேன் ப்ளீஸ். லாஸ்ட் மினிட் மனமாற்றமா? ஆமா. இல்ல ஏன்னா வந்துட்டு ஐ திங்க் ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் பீயிங் டூ ரூத்லெஸ். ஓகே. என்ன தெரியுமா, சாம்பியன்ஸ் வின் பண்ணிட்டீங்கன்ற அரகன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபார் ஆல் த ரீசன்ஸ் அவன் வந்து ஒரு நல்ல வேளை நீங்க வின் பண்ணிட்டீங்க, இல்லாட்டினா he would have become a meme for the season. ஆமா. பம் கேப்பியே. எங்க ஆளு வந்துட்டு யாராவது வந்துட்டு வாட் டிட் யூ கிவ் ஃபார் அஸ், என்னத்த கொடுத்து விளையாடுன கேட்டாங்கன்னா எங்க ஆள் வந்துட்டு எல்லாத்தையும் காமிச்சாரு அன்னைக்கு. பட் ஐ ஃபீல் இஸ் அ வெரி எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். ஆக்சுவலா வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பிளெக்சிபிளான ஒரு டிஃபெண்டர். அவன் திடீர்னு கிராஸ் போடுறான், திடீர்னு வந்துட்டு ஸ்லைடிங் டேக்கல் விடுறான். அதனால இஸ் ஆக்சுவலி வெரி குட் பிளேயர். நெக்ஸ்ட் ஒன் வந்து மாஸ்கேரா. குட் தான்டா. From whatever that we saw, he's very young, 21 years old, and he's shown a lot of potential. Sometimes வந்துட்டு கிறுக்குத்தனமா பண்றான், பட் ஆனா I think he would definitely learn. நெக்ஸ்ட் Extraordinary. ரோல்ஸ் ராய்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா? இனிமேல் தான் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி வருது போலயே. தலைவன் ஒருத்தன் ஸ்லீப்பர் செலக்கிறான் கடைசியில. இதுக்கும் மேல ஏதாவது அவன் தான் லக்கி சாம். அவன் போற கிளப் எல்லாமே வின் பண்ணுது. நீ சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண அப்படின்னா அவனால தான். சரி கேபி மாமா. இது எக்ஸ்ட்ராடினரி. ஐஸ் க்ளோஸ்ட். டிம்பர் இஸ் வேர்ல்ட் கிளாஸ். வாயா எக்ஸ்ட்ராடினரி. இவன் மட்டும் அந்த வெஸ்ட் ஹாமோட உங்களை வந்து வெஸ்ட் ஹாம் விடுறா. பிரைட்டன் இந்த மின்டேன் ஒருத்தருக்கா நான் தெரியுமா, அவன் வந்துட்டு ஒன்னு மச்சிட்டு அவள்தான் அச்சுதான். அதுவும் பெர்ஃபெக்டான ஆங்கிள் இருக்கும் கேமரா நம்ம பாக்குறதுக்கு போயிடுச்சுன்னு நினைச்சேன். அதுவும் வந்துட்டு நாங்க வந்துட்டு ஐ திங்க் விவர் 1 கோல் ஆர் ஏதோ 2 கோல் தான் அவ்வளவுதான் அச்சிருப்போம் அந்த மேட்ச். போயிடுச்சுன்னு நினைச்சேன். எப்படி அதை தடுத்தானே தெரியாதுடா. அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு there are lot of matches where he has saved our ass. So he's been an extraordinary signing. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரிக்கும் மேலான அரிசி ப்ரோவா. எஸ்ப்பா, அவன் வந்துட்டு அந்த கேரபாவோ கப்ல வந்துட்டு எதுக்கு அந்த நாய் வந்துட்டு இது பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. அதனாலே எனக்கு அவன் மேல சரியான காண்டு. ஒரு பேக்கப் கீப்பரா இருந்துட்டு he did எங்கெங்கெல்லாம் இது பண்ண எக்ஸப்ட் ஃபார் தட் அந்த ஃபைனல்ஸ் தவிர he was decent. அதனால I put him an average. ஸோ இதுதான் உங்களுடைய டீம் காம்போசிஷன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நான் வந்து ஒரு லைனப் பில்டர் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு கற்பனை கதை ஒன்று நம்ம பண்ண போறோம். கற்பனை. நெக்ஸ்ட் இயர் ஆர்சனல் ஷுட் பில்ட் a டீம் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர் கீப்பர்ல இருந்து போலாம். டாவிட் ராயா. ஓகே. நெக்ஸ்ட் ரைட் பேக். எனக்கு அப்படிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு நான் வந்துட்டு என்ன எழுதுறேனே இல்லையோ ராயா, சலீபா, கேப்ரியல் ஃபர்ஸ்ட். இந்த இது இவங்க எல்லாம் போடுவாங்க தெரியுமா, பேப்பர் எழுதுறதுக்கு முன்னாடி அப்படின்னு எழுதுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்துட்டார் வில்லியம். டிம்பர். அதுக்கு அடுத்து ஓகே லெஃப்ட் பேக். எனக்கு பர்சனலா வந்துட்டு ஐ லைக் கேலிஃபியோரி. ஏன்னா he gives a very attacking option. மிட்ஃபீல்ட் செகண்ட் ரைஸ். அப்புறம் ஓடகார்டு போட்டே ஆகணும். கேப்டன் அவர் தான், எங்க ஆள் தான் பிரஸ்ஸே ஆரம்பிப்பாரு. லெஃப்ட் சைடு சுபிமண்டி போடலாம். அண்ட் பட் எனக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஐ வாண்ட் அஸ் டு ரொட்டேட் MLS ஃப்ரண்ட் 3 நிறைய இங்க வந்துட்டு நோனி எடுக்கிறான்னு வச்சுக்கோ. எனக்கு இல்ல, எனக்கு என்ன தெரியுமா பிடிக்காது,
சில மேட்ச்ல செம்மையா ஓடுவான்டா. சரியா? அந்த அந்த இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்குள்ள போயே ஆகணும். அவனுக்கு என்ன அது அது அவனுக்கு புடிக்குமா? இல்ல அவன வந்து யாராவது கூப்பிட்டாங்களாங்க என்னன்னு தெரியல. அப்படி போயிட்டு அப்படி ஒரு பால் தூக்கி போடுவாரு. அது எதுக்கு அவன் பண்றான்? அவன் டிஃபால்ட்டா வந்து எனக்கு எனக்கு என்ன தெரியுமா வெறி ஆகும்? எனக்கு அதெல்லாம் கூட ஓகே. நீங்க எனக்கு ஓகே ஓரளவுக்கு ஒத்துப்பேன். அவன் அத பண்ணி முடிச்சுட்டு, அந்த ஷார்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவான் பாரேன் ஷார்ட்ஸ் இப்படி. இந்த ஷார்ட்ஸ வந்துட்டு கொஞ்சம் எனக்கு வந்து அத நம்மலாம் பார்க்கும்போது சின்ன வயசுல லோயிப் போடுவோம் தெரியுமா? லோயிப். கெட்டி தெரியணும்னு. அத பண்ணுவாரு அவரு. அவன் எனக்கு அப்படியே இப்படி புடிச்சு இப்படி இங்க பாரு, இங்க பாரு. அந்த அந்த மண்டையில இங்க 2 இருக்கும்ல ஆண்டனா கீழ இருக்கும்ல. அத புடிச்சு இழுத்து விடணும்னு தோணும் எனக்கு. ஓகே. இங்க வந்து உனக்கு என்னன்னா வந்து நியூ சைனிங்ஸ் ஆர் டு யூ திங்க் யூ நீட் டு ஸ்ட்ரெங்தன் ஒரு ஸ்டார்ட்டிங் லெஃப்ட் லைனப்ல சைடுடா. லெட்ஸ் ஸ்டார்ட் லெஃப்ட் வித் த சைடு. மோஸ்ட் லெஃப்ட் சைடு. ஹூ வுட் யூ வாண்ட் டு சீ? இது ஒரு பயங்கரமான என்னோட ஆசை. சரியா? என்னது சொல்லு. எனக்கு மார்கன் ராஜர்ஸ் வேணும். மார்கன் ராஜர்ஸா? ஓகே. செம பிளேயர் தான். பட் அவன் கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்ளம் கன்சிஸ்டன்சி. எனக்கு ஓகே. வந்து மார்கன் ஸ்ட்ரைக்கர். ராஜர்ஸ். இது வந்துட்டு வி ஹேவ் ஜாக்கரஸ் தானே. அவன தான் போட்டாகணும். எனக்கு வந்துட்டு ஐ ஹேவ் a குட் ஃபீலிங் அபௌட் ஹிம் திஸ் கமிங் சீசன். ஒரு இன்டெப்த் ஆன ஒரு அனாலிசிஸ் ஆஃப் ஆர்சனல். இந்த மாதிரி வந்து நாங்க எல்லா கிளப்போடையும் வந்து ஒரு வீடியோ பண்ணுவோம் ஃபார் த சீசன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் நான் ஒன்ஸ் ஈகரா அகேன் வெயிட் பண்ணுகிறேன் உங்க கிளப்புக்கு. எங்க கிளப்புக்கா? எங்க கிளப் நெக்ஸ்ட் சீசன் நாங்க தான் டைட்டில் சாம்பியன்ஸ். கார்னாச்சோவை நீ எங்க வைக்க போற அப்படின்னு. ஸோ அதனால வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த மாதிரி டீடைல்டு எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அண்ட் ஆமா. அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி ஆஸ்திரேலியா. பட் கடைசியா வந்துட்டு உனக்கு ஒண்ணு வச்சிருந்தேன். அத வந்துட்டு நீங்க நிறைய சொல்லியிருக்கிறீங்க. பட் ஆனா இத காமிச்சே ஆகணும் உங்களுக்கு. சரியா? பாட்டில் நீங்க ஒரு நல்ல பாட்டில் காட்டணும்ல. இந்தாங்க இந்த ஓ பாட்டில். சரியா? ஓகே. சரி இந்த நீ பாட்டில் வந்து தான். அந்த பாட்டிலோட வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணு. லாஸ்ட் மேட்ச் ஃபைனல் டே ஆஃப் த வீக் அண்ட் 30th வேற ஒரு பிக் டே சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் அண்ட் தென் 31st ஆமா. வந்து ஆர்சனல் பரேட். ஸோ இட்ஸ் a வீக் ஆஃப் பரேடு ஆர்சனல். அந்த பரேடுக்கு முன்னாடியே வந்துட்டு இட்ஸ் அன்பிலீவபிள். ஆமா 22 இயர்ஸ் கழிச்சு பெருசா வின் பண்ணா அப்படிதான் இருக்கும். ரீசெண்டா வின் பண்ணவங்களுக்கு இட்ஸ் வெரி நார்மலான என்ன திங் வேணா தான் இருக்கும். சொல்லிக்கோங்க ஜி. பட் யா சாரி கைஸ், என்னால இந்த மாதிரி பேசாம இருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ ஆமா. மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் ஹிட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க இன்னொரு ஒரு எக்ஸைட்டிங்கான எபிசோட்ல வந்து வில் கேட்ச் யூ. தேங்க்ஸ் லாட். பை பை.